பிரியமானவர்களே, இன்றைய அனுதின ஜெபத்துக்கு நேராய் உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். இந்த நாளினுடைய அனுதின ஜெபத்துக்கு ஆதாரமாக சங்கீதம் 18ஆம் அதிகாரம் 31 முதல் 35 வரைக்குள்ள வசனத்தை அடிப்படையாக வைத்து நாம் ஜெபிக்கலாம். மகா இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் அன்பின் பிதாவே, கர்த்தரை அல்லாமல் எங்களுக்கு தேவன் யார்? அவர் எங்களுடைய வாழ்க்கையிலே உயர் ஸ்தலங்களிலே நிறுத்துகிறார். யுத்தத்துக்கு எங்களை பழக்குவிக்கிறார். தமது வலதுகரத்தினால் எங்களை தாங்குகிறார். உம்மை நன்றியோடு கூட உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, உம்மை அல்லாமல் எங்களுக்கு ஒரு தேவன் இல்லை. நீரே எங்களை உண்டாக்கினவர், எங்களை சிருஷ்டித்தவர், எங்களை ஆளுகை செய்கிறவர். தகப்பனே, நீரே எங்களுக்கு கண்மலையும் ஆண்டவரே எங்களுடைய வழிகளையெல்லாம் வாய்க்க பண்ணுகிறவருமாய் இருக்கிற தேவனாய் இருக்கிறீர். எங்களை பலத்தால் நீர் எடை கட்டி எங்களை வழிகளெல்லாம் செவ்வைப்படுத்துகிற, சீர்படுத்துகிற, ஸ்திரப்படுத்துகிற ஆண்டவரே எங்களை நேர்த்தியாய் நடத்துகிற தேவனாய் இருக்கிறீர். உம்மை நன்றியோடு கூட நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, 33வது வசனத்திலே அவர் என் கால்களை மான்களுடைய கால்களை போலாக்கி என்னுடைய உயர் ஸ்தலங்களிலே என்னை நிறுத்துகிறார் என்ற வேத வசனத்தின் பிரகாரம் ஆண்டவரே, உயர்ந்த ஸ்தானத்தில் ஆனாலும் பள்ளத்தாக்குகள் ஆனாலும் எந்த காலத்திலும் எந்த சூழ்நிலையிலும் எந்த இடத்திலும் ஆண்டவரே எங்களுடைய கால்களை ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையை, எங்களுடைய குடும்பத்தை, எங்களுடைய பிரயாசங்களை, எங்களுடைய படிப்பு எதிர்காலங்களை உயர் ஸ்தலங்களிலே நிலை நிறுத்துகிற தேவனாய் நீர் இருக்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். ஒரு மான்களின் கால்களைப் போல உறுதிப்பட்டதாய் விளங்க கர்த்தர் அனுகிரகம் செய்வீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. 34வது வசனத்திலே வெண்கல வில்லும் என் புயங்களால் வளையும்படி என் கைகளை யுத்தத்துக்கு பழக்குவிக்கிற தேவனாய் இருக்கிறீர் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, உலகம், மாமிசம், பிசாசு இந்த மூன்றும் எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி வகை தேடி கொண்டு இருக்கக்கூடிய இந்த நாட்களில் எங்களுடைய கைகளை, எங்களுடைய இருதயத்தை, எங்கள் சிந்தனையை உம்மை பற்றும் விசுவாசத்தினாலே, உம்முடைய வார்த்தைகளை பற்றும் விசுவாசத்தினாலே, உம்முடைய வழிகளின்படி நடக்கிற நடையினுடைய விசுவாசத்தினாலே நீர் எங்களை பழக்குவிக்கிற தேவனாய் இருக்கிறீர். உங்கள் விசுவாசமே இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று சொல்லி நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார் ஆண்டவரே. ஆதலால் எங்களுடைய கைகளை, எங்களுடைய இருதயத்தை, எங்களுடைய எண்ணத்தை, எங்களுடைய சிந்தனையை ஆண்டவரே நீர் யுத்தத்துக்கு விசுவாசத்தை ஆண்டவரே கொண்டு பழக்குவிக்கிற தேவனாய் இருக்கிறபடியினால் உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். எந்த ஆண்டவரே அரணையும் நிர்மூலமாக்கத்தக்கதான ஆண்டவரே தகப்பனே வார்த்தைகளை, வல்லமையை, ஆவியின் அபிஷேகத்தை அருளுகிற தயவுக்காய் உம்மை நாங்கள் நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். 35வது வசனத்திலே உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தை எனக்கு தந்தீர், உமது வலதுகரம் என்னை தாங்குகிறது, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும் என்ற வேத வசனத்தின் பிரகாரம் ஆண்டவரே நீர் சிலுவையில் சிந்தின அந்த வெளியேறப்பட்ட இரத்தத்தினுடைய புண்ணியம் எங்களுக்கு அரணாக, கோட்டையாக, கேடகமாக, எங்களுக்கு பலனாக இருக்கிற தயவுக்காய் நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த சிலுவையின் பாடு மரணம் உயிர்த்தெழுதலுடைய புண்ணியத்தை எங்களுக்கு கேடகமாக நீர் கொடுத்திருக்கிற தயவுக்காய் நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். உமது வலதுகரம் எங்களை எப்பொழுதும் தாங்குகிற தயவுக்காய் நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய ஆண்டவரே அன்பு, உம்முடைய இரக்கம், உம்முடைய காருண்யம், உம்முடைய தயவு ஆண்டவரே எங்களை பெரியவனாக்குகிற தயவுக்காய் உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு கூட வேண்டுகிறோம். எங்கள் ஜீவனும் இரக்கமும் உள்ள அன்பின் பிதாவே, ஆமேன். God bless you.